ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மன நிறைவான வாரமாகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வாரமாக இருக்க அனைவருக்கும் கோலாப்பூர் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப முகூர்த்தங்கள் மற்றும் சுப விசேஷங்கள் பற்றிய விபரத்தையும் அதனைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனையும் பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்தில் இன்று தீபாவளி பண்டிகை நாள். லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள். அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா நாளை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை விரத நாள், கேதார கௌரி விரத நாள். அதுக்கப்புறம் 22ஆம் தேதி புதன்கிழமையிலேருந்து கந்த சஷ்டி ஆரம்பமாகின்றது. 23ஆம் தேதி வியாழக்கிழமை சந்திர தரிசன நாள், கரிநாள். அதுக்கப்புறம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், ஐப்பசி முதல் வெள்ளிக்கிழமை, முருகனையும் அம்பாளையும் வழிபட விசேஷமான ஒரு நாள். அதுக்கப்புறம் 25ஆம் தேதி அக்டோபர் சனிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி விரத நாள். அப்புறம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள், ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுகின்ற வளர்பிறை பஞ்சமி நாள். இப்படி இந்த வாரம் சுப முகூர்த்தங்களையும் சுப விசேஷங்களையும் உள்ள வாரமாக இருக்குது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் ஆரம்பம் உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கமான வாரமாக இருக்கும். வார இறுதி நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். அக்டோபர் 24, 25, 26 நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கிறது நல்லது. தொழிலை பொறுத்தவரையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வார இறுதியில் மட்டும் புது முயற்சிகள் வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. புது பொறுப்புகள் சேரும். அதே மாதிரி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். குறிப்பாக மெடிக்கல் மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டேஷ்னரி, ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்திலே முன்னேற்றம் ஏற்படும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 7. ரிஷப ராசி என்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும் வாரமாக இருக்கும். காரிய வெற்றி கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல அனுகூலமான செய்தி உங்களுக்கு சேரும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சிலருக்கு திடீர் இடமாற்றம் சேரும். அது நன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கும். உங்களுக்கு மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே வீட்டிலே சில மனஸ்தாபங்கள் வரும். விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் இரும்பு, அலுமினியம், பிளாஸ்டிக், மரத்தளபாடம், ஃபர்னிச்சர், வுட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5 மற்றும் 8. மிதுன ராசி என்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள ஒரு வாரமாக இருக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு இழுபறி நிலைமை இருக்கும். அதே மாதிரி காதல் சம்பந்தமான விஷயங்களில் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஜாபை பொறுத்தவரை டீச்சிங்ஸ், ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்கள், டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் கன்சல்டன்ட், டீச்சர், பிரின்சிபல், டீன், ஹெச்ஓடி, ப்ரொஃபஸர், பிரின்சிபல், இந்த மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது முயற்சியிலே வெற்றி உண்டு. குறிப்பாக ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு நியூஸ் வரக்கூடிய வாரமாகவும் இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்திலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவருக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6 மற்றும் 9. கடக ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் வாரம். குறிப்பாக வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க. வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. ஆண்களுக்கு காதல் கசக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். ஜாபை பொறுத்தவரையில் அரசு வேலை, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் பெர்மனண்டோ கான்ட்ராக்டோ வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். மாணவர்களை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தோம்னா சிலருக்கு புது கான்ட்ராக்ட் கிடைக்கும். இழுபறியாக இருந்த நல்ல விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ரிசார்ட்ஸ், லாட்ஜு, ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் லக்ஷ்மி அஷ்டகம் சொல்லி வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய வாரம். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டாம். ஜாபை பொறுத்தவரையில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. நம்ம எதுக்கு வந்தோமோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துங்க. அதே மாதிரி பெண்கள் மன தைரியத்துடன் இருக்க வேண்டிய ஒரு வாரம். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கஷ்டங்கள் தீர்க்கும் கந்தன் முருகப்பெருமான் வழிபாடு. கந்தசஷ்டி பாராயணம் பண்ணி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 4. கன்னி ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான ஒரு வாரம். உறவுகள் பலப்படும். நண்பர்கள் வழியிலே உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். காதலர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு செய்த காதலர்களுக்கு அந்த காதலை இருவிட்டாரும் இருப்பதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே மளிகை வியாபாரம், கிராசரி பிஸ்னஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கும், பூஜை பொருட்கள், ஆன்மீக சம்பந்தமான பொருட்கள் விற்கிறவங்க,
நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். மறுமணம், செகண்ட் மேரேஜ் அல்லது தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு மாறும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஓடும் மனசில். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, சிறப்பான வாரம். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிஸ்னஸ் பண்ணுபவர்கள். அது மாதிரி லோன் அப்ளை செய்தவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆண்கள் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள், ஃபைனான்ஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், கிளரிக்கல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு. தன்வந்திரி பகவானுக்கு பானகம் நைவேத்தியம் செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நோய் வரதுக்கு காரணமே ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம்னா ஃபுட்டு, சாப்பாடு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஜாப், வேலை சம்பந்தமான விஷயங்களிலே சில பிரச்சனைகள் வரக்கூடும். மாணவர்கள் பொறுத்தவரையில் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட், சட்டத்துறை மாணவர்களுக்கும் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ரைஸ் மில், ஆயில் மில், அரிசி கடை, எண்ணெய் கடை வச்சுருக்கிறவங்க, ஆர்கானிக் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்கள், நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை மிஸ்லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர்களுக்கு பணவரவு இருந்தாலும் செலவும் சரியாக இருக்கும். அதனால் சேமிப்பை பற்றிய சிந்தனை வேண்டும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறத்துக்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு வாரமாக இருக்கும். விவாகம், கல்யாணம், திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் சில பேருக்கு வரும். உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நடக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு மருத்துவ செலவு காத்திருக்கு. ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் வச்சுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சில பேருக்கு ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். மாலை நேர, இரவு நேர பிரயாணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகன யோகம் சிலருக்கு உண்டு. புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், இல்லை இருக்கிற வெஹிக்கிளை கொடுத்துட்டு மாற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அம்பா, சாம்பவி, சந்திரமௌலி அப்படிங்கிற ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தை பாடுங்க.
அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1 மற்றும் 6. மகர ராசி என்பர்களே, காரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கலைஞர்களுக்கு அற்புதமான வாரம். உள்நாட்டு வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. தமிழிசை கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், அதே மாதிரி மியூசிக் குரூப், மியூசிக் பேண்ட் வச்சுருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க, மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் தைரியமாக சில காரியங்களில் இறங்கி சாதிப்பீங்க. ஆண்களுக்கு ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். சகோதர வழியிலே சில செலவுகள் வந்து போகும், சமாளிச்சிருவீங்க. மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், பிஹெச்டியோ இல்லை வேறு ஏதாவது ரிசர்ச் படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஏதோ ரீசனால் பிரிஞ்சிட்டோம், திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அது சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். நல்லதே நடக்கும்னு நினச்சிங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனை வரும். அதே மாதிரி காதலர்கள் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறத்துக்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபுராணம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2 மற்றும் 9. கும்பம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான வாரமாக இருக்கும். இன்றைக்கி மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, நாளையிலேருந்து சந்திராஷ்டமம் கிடையாது. இன்றைக்கி நைட்டே முடிஞ்சு போயிடுது. அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க வேண்டிய புது முயற்சியெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க புதுசாக ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறது, புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. வேலை, ஜாபை பொறுத்தவரையில் பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டார் வேலை செய்பவர்கள், சிவில் இன்ஜினியராக, சிவில் ஆர்கிடெக்டாக, இன்டீரியர் டிசைனர், மெக்கானிக்கல் இன்ஜினியராக, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமான வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. பூ, பழம், காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பேக்கரி, டிஃபன் சென்டர், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ், கேட்ரிங் பிஸ்னஸ், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்கள், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பொருளை வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வாங்கிப்பீங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 6. மீனராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய வாரம். குறிப்பாக 20, 21, 22 தேதிகளில், 23 சொல்லிக்கலாம். 23 காலையில் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. புது கடன் விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. லாயராக இருக்கிறவங்க, லா கன்சல்டன்சி வைத்திருப்பவர்கள், லீகல் சம்பந்தமான கன்சல்டன்சி வச்சுருக்கிறவங்க, பிபிஓ கால் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிடாதீங்க. ஹாஸ்பிட்டல், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் வரும். பழைய விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதலர்களுக்கு காதல் கசக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3 மற்றும் 7. நன்றி, வணக்கம்.